வணக்கம் மக்களே. பேன் கார்டு வைத்திருப்போருக்கு 2 அதிரடி அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியர்களின் முக்கிய அடையாள ஆவணங்களில் ஒன்றாக பேன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. பல்வேறு இடங்களிலும் நாம் புகைப்பட அடையாள ஆவணமாக பேன் கார்டினை பயன்படுத்தி கொள்கிறோம். மத்திய அரசினை பொறுத்தவரை ஒருவரது நிதி பரிவர்த்தனைகளை கண்காணிக்க பான் எண்ணை பயன்படுத்த வருமான வரித்துறையானது பான் எண்ணை கொண்டே ஒருவரின் வருமானம் உள்ளிட்ட தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் எதற்கெல்லாம் பான் கார்டு முக்கியமாக தேவை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டக்கூடிய அனைவருமே வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு பான் கார்டு மிகவும் அவசியம். ஒருவர் பான் கார்டு இருந்தால் மட்டுமே வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்ய முடியும். சில சமயங்களில் வங்கிகளில் புதிதாக கணக்கு தொடங்கும் போது அங்கே பான் கார்டு கேட்கப்படுகிறது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட ஒரு வாகனத்தை வாங்குகிறீர்கள் அல்லது உங்களிடம் இருக்கும் வாகனத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்கிறீர்கள் என்றால் அந்த பரிவர்த்தனைக்கு உங்களுடைய பான் கார்டு விவரங்கள் கட்டாயமாக கேட்கப்படும். பான் கார்டு எங்கெல்லாம் பயன்படுகிறது? டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு விண்ணப்பம் செய்யும் போது பான் கார்டு தகவல்களை வாங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒரு நபர் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் நகைகளை வாங்கும் போது பான் கார்டு விவரங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். மியூச்சுவல் ஃபண்ட்கள், ஈக்விட்டிகள் மற்றும் பத்திரிகைகளில் முதலிடம் மேற்கொள்ளும் போதும் பான் கார்டு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். பல்வேறு இடங்களிலும் ஒரு நபரின் புகைப்பட அடையாள ஆவணமாகவும் வயதுக்கான அடையாள ஆவணமாகவும் பான் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றிற்கு விண்ணப்பம் செய்யும் போது பான் கார்டினை ஒரு அடையாளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வெளிநாடு செல்கிறீர்கள் என்றால் இந்திய ரூபாயை வெளிநாட்டு கரன்சிக்கு மாற்ற வேண்டும் எனில் அந்த இடத்தில் பான் கார்டு தகவலை வழங்க வேண்டியது கட்டாயமாகும். ஒரு சொத்தினை வாங்குகிறீர்கள் அல்லது விற்பனை செய்கிறீர்கள் எனும்போது பான் கார்டு விவரங்கள் கேட்கப்படும். வங்கிகளில் அல்லது நிதி நிறுவனங்களில் கடன் பெறும்போது பான் விவரங்களை வழங்குவது கட்டாயமாகும். மத்திய அரசினை பொறுத்தவரை வருமான வரித்துறை வாயிலாக பான் எண்ணை வரி ஏய்ப்பு உள்ளிட்ட மோசடிகளை கண்டறிவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதுவரை நீங்கள் பான் கார்டு வாங்கவில்லை என்றால் அதனை வாங்கி வைப்பது நல்லது. புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் என்றாலும் பான் கார்டினை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா பான் கார்டை பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். பான் கார்டு எதற்காகலாம் யூஸ் பண்ணலாம், எதற்கெல்லாம் கட்டாயமாக தேவைப்படும் அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா பான் கார்டு மிகவும் முக்கியமான ஆவணமாக இருக்குது. ஸோ யார்கிட்டலாம் பான் கார்டு இல்லையோ அவங்கெல்லாம் பான் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.